ஹாய் ஹலோ அவரிங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் ஒரு புது வகையான பூச்செடியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க அது என்ன பூச்செடின்னு நம்ம பார்க்கலாம். அர்த்தநாரீஸ்வரா கார்டனுக்குள்ளே போகலாம். இது என்ன பூச்செடின்னு பார்த்தீங்கன்னா பிரைடல் பொக்கெட் அல்லது ஒயிட் கிளமாட்டிஸ் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட பொட்டானிக்கல் நேம்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஒயிட் கிளமாட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது செடி இல்லைங்க, ஒரு கிளைம்பர். அதிக அளவு பூக்கள் பூத்து அப்படியே பரவி ஓடக்கூடிய ஒரு கொடி தாவரம் தான் இது. இதோட பூர்வீகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நார்த் அமெரிக்கா, வெஸ்ட் அமெரிக்கா, அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த நீர்நிலை இருக்கிற பகுதிகளில் புதர், மரம், மலைப்பகுதி அங்கெல்லாம் என்ன பண்ணோம், இது அப்படியே பரவி அந்த மரம் ஊசி இலை காடுகள் சொல்லுவாங்க பாருங்கள், அந்த காடு மேலெலாம் பரவி அப்படியே வருஷம் ஃபுல்லாகவும் பனி படர்ந்த மாதிரி பூத்து குலுங்குற ஒரு கொடிங்க இது. இதில் களை நிறையா வந்துருச்சு, அதெல்லாம் அப்படியே கையோட பிடுங்கி போட்டுடலாம். நம்ம ஒரு செடிக்கிட்ட போகும்போதே இந்த களையெல்லாம் பிடுங்கி போட்டுறணும். அப்போ தான் நமக்கு அதுக்குன்னு தனியாக ஒரு நாள் வைக்காமல் அப்பப்போ பார்த்து எடுத்து விட்டுறணும். இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 8500 அடி வரைக்கும் கூட ஒரு செடி படர்ந்து ஓடுமாங்க. அப்படி ஒரு அளவுக்கு நீட்டாக ஓடக்கூடிய ஒரு கொடின்னு சொல்கிறாங்க. இது ஒயிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு க்ரீமி ஒயிட் கலரில் பூக்குதுங்க. ஒரு 4 இதழ் நடுவில் பஞ்சாக ஒரு மகரந்த மாதிரி பார்க்குறதுக்கே நல்லா அழகாக இருக்குது. இது அப்படியே பஞ்சாக அந்த கல்யாண பொண்ணு கையில் பொக்கே கொடுப்போம் பாருங்கள், அந்த மாதிரி பஞ்சாக பூக்கிறதால இதுக்கு பிரைடல் பொக்கெட்னு பேர் சொல்கிறாங்க. இது நல்ல ஒரு வாசனை உள்ள பூக்கள் தாங்க. பூத்துச்சுன்னா நல்ல ஒரு வாசனையாக இருக்குது. இதுக்கு நான் சின்ன பாட்டில் தான் வச்சு விட்டுருக்குறேன். இன்னும் இது நல்ல பெரிய பாட்டில் வச்சு ஸ்டிக்கு 4 பக்கம் ஸ்டிக்கு கொடுத்தோம்னா இன்னும் நிறைய பரவி ஓடும். நான் ஒரு சின்ன பாட்டில் தான் ஒன்று வச்சுருக்கேன், அதுக்கே இவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள். இதுக்கு மண்கலவை, செம்மண், கொக்கோ பித்து, கொஞ்சம் ஆட்டு உரம், அவ்வளோதாங்க நான் கொடுத்து வச்சு விட்டேன். இன்னும் இதுக்கு நான் பாட்டு மாற்றி தான் உரம்லாம் கொடுக்கணும், இன்னும் மாற்றணும். இதுக்கு ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை மண்ணை கிளறி விட்டு லைட்டாக ஏதாவது ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுத்தாலே நல்லா வளரும். இது பூக்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டைம் பூத்துச்சுன்னா உடனேலாம் கொட்டுறது இல்லைங்க. ஒரு 10 நாளைக்காவது அப்படியே செடியில் பூ அப்படியே பூத்தது அப்படியே இருக்குது, பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. இது வருஷம் ஃபுல்லாகவுமே பூக்கிற ஒரு செடி தாங்க. இதுக்கு சீசன்லாம் கிடையாது, வருஷம் ஃபுல்லாகவுமே பூத்துக்கிட்டே இருக்கும். நல்லா பஞ்சாக பூக்கிறதால பார்க்குறதுக்கு நமக்கு அழகாக இருக்கும். நம்ம போர்ட்டிக்கோ, ஜெர்பரா பாருங்களேன், ஜெர்பரா பூத்துருத்துது. இதை ஒரு கொஞ்ச நாள் கழித்து எடுத்த வீடியோ இது. இங்கே பாருங்கள், ஒரே ஒரு கிளையில் எவ்வளோ பூ இருக்குது பாருங்கள். அதோட கிளையே தாங்க முடியாத அளவுக்கு பூ பூத்துருக்கு. நம்ம கார் போர்ட்டிக்கோ, வாசலில் என்ட்ரன்ஸு அங்கெல்லாம் ஏற்றி விட்டுட்டோம்னா அப்படியே பூ அப்படியே இருந்துக்கிட்டே இருக்குங்க வருஷம் ஃபுல்லாக. பார்க்கவே நல்லா அழகாக இருக்கும். வெள்ளை கலரில் பனி படர்ந்த மாதிரி இருக்கும். எப்படி அழகாக இருக்குது பாருங்களேன். இதில் ப்ராபகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டெம் கட்டிங் தாங்க. நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி ஒரு பங்கு மணலும் கொக்கோ பித்தையும் எடுத்து ப்ராபகேஷன் புதுசாக எடுத்துக்க வேண்டியதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.